गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। ओम् எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ சிவசத்யநாராயண சுவாமி கோவில் வார்ஷிக மகாகணபதி உற்சவத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் மகாகணபதியை பத்தி ஸ்மரிக்க கிடைச்சது நம்ம எல்லோருடைய பாக்கியம். அதை எடுத்து சொல்றதுக்கு அடியேனுக்கு கிடைச்சது பரம பாக்கியமா நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவசத்யநாராயண சுவாமி கோவிலுக்கும் சந்திரவண்ணா பூர்ணிமாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிள்ளையார் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு சுவாமி. நம்மளுடைய வாழ்க்கையில எது தொடங்கினாலும் நம்ம பிள்ளையார நினைக்காம பிள்ளையார கும்பிடாம நம்ம தொடங்குறது கிடையாது. கோவில்ல எந்த சுவாமிக்கு உற்சவம் அப்படின்னாலும் முதல்ல விக்னேஸ்வர பூஜை தான் முதல்ல நம்ம பண்றது. நம்ம வாழ்க்கையில ஒன்றாக கலந்து விட்டவர் பிள்ளையார். அதனாலதான் நம்ம ஒரு குரோசரி லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு லிஸ்ட் போடுற வரைக்கும் நம்ம முதல்ல ஒரு பிள்ளையார் சுழியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி எல்லோருக்கும் பிரியமான சுவாமி. நம்ம மட்டும் இல்ல, மகாபெரிவாலும் தெய்வத்தின் குரல்ல அவருடைய பொன்மொழிகளை தொகுத்த ராகணபதி அண்ணா 7 வால்யூம்லயுமே அவர் முதல்ல மகாகணபதியை பத்தி விக்னேஸ்வரர் பத்தி பெரியவாளோட லெக்சர்ஸ சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார். அதுல பெரியவா ரொம்ப ரசிச்சு ரொம்ப ஸ்லாகிச்சு கணேசனை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்ற. சின்ன 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 விஷயங்கள்ல இருந்து பெரிய வேதாந்த தத்துவங்கள் வரைக்கும் பிள்ளையார பத்தின எல்லா விஷயங்களும் பெரியவா ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றா. நம்ம தெய்வத்தின் குரல்ல பெரியவா பிள்ளையார பத்தி சொன்ன அந்த விஷயங்கள்ல இருந்து யதாசக்தி இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ நம்ம பார்ப்போம். விநாயகர் வழிபாடு நம்ம பாரத தேசம் முழுக்க எவ்வளவு பிரசித்தம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிரால ஆரம்பிச்சு கர்நாடகால ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் விநாயக சதுர்த்தி எவ்வளவு விமர்சையா கொண்டாடுவாங்க. ஏன் பல தேசங்களையும் உண்டு, மெக்சிகோ மாதிரியான தேசங்கள்லயும் உண்டு, பல மதங்கள்ல ஜைன மதத்துல அந்த மாதிரி நிறைய மதத்திலையும் விநாயகர் வழிபாடு உண்டு. ஆனா எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு தேசத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்க பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அது வேற எந்த மாநிலத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது. ஏன் அப்படி இருக்கு? முதல் காரணம் பிள்ளையாருடைய சிம்பிளிசிட்டி. அவருக்கு பெருசா கோயில் கட்டணும், விமானம் கட்டி எழுப்பி அப்படிதான் இருக்கணும்ங்கிறதே இல்லை. ஒரு நகரக்கோட்டைக்கு அடியில இருப்பார், ஒரு அரச மரத்துக்கு அடியில இருப்பார், இல்லைன்னா வானம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பார், நதிக்கரையில உட்கார்ந்துட்டு இருப்பார், குளக்கரையில உட்கார்ந்துட்டு இருப்பார். அவ்வளவு சுவாதீனமான சுவாமி அவர். பிள்ளையார் ஏழை எளியவாளுக்கு எல்லாம் சுவாமி. அதனால ஒரு மஞ்ச முடியில நம்ம பிடிச்சு வச்சாலும் அதுல பிள்ளையார் வந்துடுறார். ஒரு களிமண்ல பிடிச்சு வச்சா அதுல பிள்ளையார் வந்துடுறார். ஒரு சாணிய பிடிச்சு வச்சா கூட அதுல பிள்ளையார் வந்துடுறார். நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச ரூபத்துல நம்ம எந்த ரூபத்துல கூப்பிடுறோமோ அந்த ரூபத்துல அதுல அருள் பாலிக்கிறவர் பிள்ளையார். அதேனா நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்லுவார், அவரவர் இறையவர் குறைவிலர், இறையவர் அவரவர் விதி வழி வழிய நின்றனரே அடைய நின்றனரே அப்படின்பார். யார் யாரு எந்தெந்த சுவாமிய எந்தெந்த ரூபத்துல அவாவா வழிபடணும்னு நினைக்கிறாளோ அந்த ரூபத்துல பகவான் நமக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். பகவானும் கீதையில கண்ணனும் அதேதான் சொல்ற. இப்ப மத்த தேவதா விக்கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம சாங்கோ பாங்கமா நம்ம பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு பண்ணி அந்த தேவதா மூர்த்தியோட ஜீவ கலையை அந்த விக்கிரகத்துல நம்ம கொண்டு வரணும். ஆனா நம்ம பாவிச்ச மாத்திரத்துல அந்த எதுல நம்ம மஞ்சள் பொடியோ சாணியோ எதுல பிடிச்சு வைக்கிறோமோ அதுல உடனே அவருடைய சாநித்தியம் அவர் அருள் பாலிக்கிறார்னா பேர்பட்ட
மகத்துவமான சுவாமி பிள்ளையார். மத்த சுவாமி எல்லாம் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல காலம் பார்க்கணும், குளிச்சு முழுகணும், அப்புறம் கோவில் வாசல போய் அர்ச்சனைக்கு சாமான் எல்லாம் வாங்கிக்கணும், அப்புறம் நேரம் போய் சுவாமியை பார்க்க முடியாது, பிரகாரம் எல்லாம் சுத்தி அதுக்கப்புறமா அப்பவும் கர்ப்பகிரகத்துக்கு கிட்ட போக முடியாது, கொஞ்சம் தள்ளி நின்றுதான் மத்த சுவாமி எல்லாம் பார்க்க முடியும். ஆனா பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும்னா நம்ம குடிக்கணுமோ குடிக்கலையோ, ஆபீஸ் போறப்ப, கடைக்கு போறப்ப, ஸ்கூலுக்கு போறச்ச எங்கேயாவது இப்படி தலைய தூக்கணும்னா அங்க முக்கில ஒரு பிள்ளையார உட்கார்ந்து இருப்பேன். அவரை பார்த்த உடனே நம்ம கணக்குல போட்டு கொட்டிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போறதுல இருக்க ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் அது அலாதி. அந்த மாதிரி எல்லோருக்கும் சுவாதீனமா இருக்கிறவர் பிள்ளையார். இன்னொன்னு, பிள்ளையார உபாசிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஏதோ ஹఠ யோகா பண்ணி பயங்கரமா பசி பட்டி உபவாசம் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஔவையார் சொல்லுவா இல்லையா, வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமும் சார்பார் தமக்கு அப்படிங்க. அதுல என்ன சொல்றா, தும்பிக்கையான வணங்கினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அதுல மேனி முடங்காது அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறோம். உடம்பு சமமே படாம சும்மா ஒரு 4 புஷ்பத்தை போட்டா போறோம், அவர் என்னென்ன தருவார் தும்பிக்கையா, வாக்கு, நல்ல மனம், அதுக்கப்புறம் மாமலரால் நோக்கு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் தருவார். அப்படி அந்த 4 புஷ்பம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்தது என்ன, பிள்ளையார் பிடிச்ச பூ என்ன, எருக்கம்பூ. எருக்கம்பூங்கிறது கிராமத்துல எங்க வேணாலும் கிடைக்கும், ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் எருக்கம்பூ. அதே மாதிரி அவருக்கு பிரீத்தியான விஷயங்கள்லாம் பாருங்க, எதுவுமே ரொம்ப செலவு இருக்கிறது இல்லை. அருகம்புல், எங்க பார்த்தாலும் படர்ந்து கிடக்கிற அருகம்புல், எருக்கம்பூ. கொஞ்சம் வசதி இருந்தா ஒரு செதர் தேங்காய். இந்த செதர் தேங்காயும் நிறைய சூக்ஷம் இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லும். பொதுவா விநாயகரை நம்ம பார்த்தோம்னா அவங்க பார்க்க ஒரு அழகா ஒரு ஆணை முகத்தோட அழகா ஒரு பெரிய உருவத்தோட கையில ஒரு குழக்கட்டை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிள்ளையாரோட ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒவ்வொரு தத்துவம் அடங்கியிருக்கு. இந்த செதற தேங்காய் பொறுத்த வரைக்கும், செதற தேங்காயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு விஷயம். வேற எந்த மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா செதற்காய் போடுற பழக்கம் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பு. அது ஒரு முறை பிள்ளையார் அவருடைய அப்பா பரமேஸ்வரன் கேட்கிறார், உன்னோட சிறப்பையே எனக்கு பலியா கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே வசந்த விஷயத்த கேட்கிறா அப்படின்னா நம்மளுடைய ஈகோ பகவான் சரண்டர் பண்ண சொல்றார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அகங்கார மண்டை உடைச்சுன்னா அதுக்குள்ள அமிர்தமான இளநீர் இருக்கிற மாதிரி நம்மளுடைய அகங்காரம் பகவான் முன்னாடி உடையிறப்ப அமிர்தமயமான பரபிரம்மம் நமக்கு தெரியும் அப்படின்னு காட்டுறதுதான் அந்த சிதறுத்தாய் அப்படிங்கிறது. அதனால தன்ன மாதிரியே 3 கண் இருக்கிற அந்த தேங்காயை சிவபெருமான் படைச்சு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி நமக்கு பிள்ளையார் அர்ப்பணிக்க அனுகிரகம் பண்ணிருக்கார். பிள்ளையார் கையில மோதகம் வச்சுட்டு இருக்கார். மோதகம், கொழக்கட்டை. மோதம் அப்படின்னா ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளையார் ஆனந்தமயமான ஸ்வரூபி, அதை காட்டுறதுக்குதான் அவர் மோதகம் வச்சுட்டு இருக்கார். ஆனந்தமயமா இருக்கிற அவர் பரிபூர்ண வஸ்து, பரிபூர்ண பரபிரம்மம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மோதகத்துக்குள்ள என்ன வச்சு பண்றோம், பூர்ணம். அதுக்கு பேரு பூர்ணம், அவர் பரிபூர்ண வஸ்து. அதே மாதிரி கொழக்கட்டை அப்படின்னு நம்ம பண்றது கொழக்கட்டைன்னு அந்த பூர்ணத்தை சுத்தி என்ன வைக்கிறோம், மாவு சொப்பு, மா சொப்பு. மா அப்படின்னா தமிழ்ல ஆண் யானை அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரு ஆனந்தமயமான பரிபூர்ண வஸ்து அந்த பூர்ணமா அதுக்குள்ள இருக்கோ, அது வெளியில மா சொப்பு, வெளியில யானை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது பரிபூர்ண பரபிரம்மம் அப்படின்னு காட்டுறதுக்காகதான் கையில கொழக்கட்டைக்கு மா சொப்பும் அதுக்குள்ள பூர்ணமும் அப்படின்னு பெரியவா சொல்றான். பிள்ளையார ஏன் நமக்கு பார்த்தாலே ஒரு ஆனந்தமா இருக்கு. எல்லாருக்கும் பிள்ளையார பார்த்தா பிடிக்கிறது, குழந்தையில இருந்து தெளிவா வரைக்கும். இந்த உலகத்துல பார்க்க பார்க்க அழுக்காத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கிற விஷயங்கள் 3. 1 குழந்தை, 2வது யானை, 3வது சமுத்திரம். இது 3ஐயும் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், உங்களுக்கு அதுக்கவே அழுக்காது. மனுஷ வர்க்கத்துல குழந்தை, ஒரு குழந்தை அப்படியே அதை கண்ணு கொட்டாம பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்கு. அது விளையாடுறது, அது சிரிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன் அது மாதிரி ஏன் பெரியவங்களை நம்மளால 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாரும் பார்க்கவே முடியல, குழந்தை மட்டும் அப்படி பார்க்க முடியாது.
ஏன்னா அது உள்ளுக்குள்ள கல்மிஷமே கிடையாது, அதுக்கு கெட்டெண்ணமே கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. அதனால அந்த குழந்தை எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்க முடியாது, வயசு வருஷா பெரியவாள பார்க்க முடியும். அதே மாதிரி யானை, மிருக வர்க்கத்துல யானையை எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பார்க்கலாம். அது என்ன பண்ணாலும் அழகா இருக்கு. அது அசக்கி அசக்கி நடக்கிறது, காது ஆட்டுறது, தும்பிக்கைய தூக்குறது, எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறது, எல்லாமே ஒரு அழகா இருக்கு இல்லையா? யானையை பத்தி இல்லையா? குழந்தைக்கு குழந்தை, யானைக்கு யானை. சோ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அவர் ரெண்டுத்திலயுமே ஆனந்தமயமான ரெண்டு உருவம் எடுத்துட்டு இருக்கிறதுனால குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் பிள்ளையார் பார்த்துட்டே இருக்கலாம் போல ஆசையா இருக்கு. அவருக்கு யானை முகம் இருக்கிறதுனால அதனால அவருக்கு நிறைய பேர்கள் உண்டு. கஜானன், கஜமுகன் அப்படின்னு, கஜகர்ண அப்படின்னு ஒரு கஜகர்ணா யானையோட காது இருக்குது. ஷூர்பகர்ணா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. ஷூர்பனா முரம் மாதிரியான காது. அவருக்கு கணேஷர், கணபதி அப்படின்னா நம்ம பேர் சொல்லணும். கணநாயகன், கணநாதன் அப்படின்னா சிவபெருமானுடைய பூதகணங்களுக்கு அவர் தலைவர். அதனால கணபதி, பதினா தலைவர். கணநாயகன், நாயக்கன்னாலும் தலைவர். கணேசன்னா ஈஸ்வர், எல்லாத்துக்கும் தலைவர். அதுவும் அதே அர்த்தத்துலதான் வரும். இன்னொரு ரொம்ப பாப்புலர் விநாயகர் அப்படின்னு ஒரு பேர். வி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தத்துல வரும். வினா ஆப்போசிட்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வி நாயக்கர்னா வித்தவுட் அ லீடர் அப்படின்னா அவருக்கு மேல தலைவர் யாரும் கிடையாது, அவருதான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படிங்கறதுனால விநாயகர்னு ஒரு நாமம். இன்னொரு அர்த்தம் வி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு குறிக்கிறதுக்கும் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. விசேஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி விநாயகர்னா சிறப்பான தலைவர், ரொம்ப ஸ்பெஷலான தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் அவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் லீடர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு நாம விக்னேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். விக்னேஸ்வரர்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற விக்னங்கள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால விக்னேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிள்ளையார் அப்படின்னு நம்ம பாப்புலரா சொல்றது ஆதி தம்பதிகளான பார்வதி பரமேஸ்வராளுடைய மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை அப்படிங்கறனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பெயர். குழந்தைகள் முதல் எல்லோருக்கும், பெரியமா வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்சது. அவர் அவரே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைலாம் எப்படின்னா கஷ்டப்பட்டு இருந்தாலே நல்லா இருக்கும் குழந்தைய பார்க்க. அதே மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பெரிய தொந்தியோட அவர் இருக்கார். ஏன் அப்படி இருக்கார்? அவருக்கு சுமுகர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நல்ல அழகான முகமுடையவர், பிரசன்ன வதனா அப்படிங்கிற பிரசன்னமா ஆனந்தமா இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதே பிள்ளையாருடைய ஷோடச நாமக்கள்ல சுமுகாய நமக, ஏகதந்தாய நமகல லம்போதராய நமக அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. லம்போதரன் அப்படின்னா தொங்குகிற வயிற்றை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பாட் பெல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் விநாயகர் அந்த மாதிரி ஒரு பெரிய தொங்குகிற வயிறோட இருக்காரு? முதல்ல அது ஒரு நிறைவை காட்டுறது. ரெண்டாவது, அண்ட பிரம்மாண்டங்களும் அவருக்குள்ள அடக்கம் அப்படிங்கறதுனால அவருடைய வயிறு அண்டம் மாதிரி பெரிய வயிறா அவருக்கு இருக்கு. உருண்டை அப்படிங்கிறதுதான் ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அதே மாதிரி பரபிரம்மம் அப்படிங்கிறது ஆரம்பம் முடிவில்லாத வஸ்து அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவருக்கு உருண்டையான லம்போதரர் அப்படிங்கிற வயிறு இருக்கு. இன்னொன்னு பெரியவாளே இதை சொல்றாங்க தெய்வத்தின் குரல். நம்ம பொதுவா என்ன சொல்லி வச்சிருக்கோம், மனுஷால் நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருந்தா வஞ்சனையே இல்லாதவா, அவளுக்கு இதுவே வெகுளி அப்பாவி அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம். அது யாருக்கு பொருந்துறதோ இல்லையோ அது பிள்ளையாரு கண்டிப்பா பொருந்தும். அவர் வஞ்சனையே இல்லாதவர், ரொம்ப நல்லவர் அவர் பிள்ளையார். அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி பெரிய வயிறு இருக்கு அப்படிங்கிற. இன்னொன்னு பிள்ளையார் யோசிச்சா, இந்த ஜனங்கள்லாம் தினசரிதான் கஷ்டப்பட்டு இருக்கு, இதுகிட்ட போய் பிலாசபி எல்லாம் சொன்னா ஒன்னும் புரியுமோ புரியாதோ, பேசாம சிரிக்க வச்சுடலாம் அப்படின்னு நினைச்சா. அதனால ஆனந்தமயமா அவரு ஞான முகத்தை வச்சுட்டு ஜாலியா அவரை பார்த்தாலே ஒரு நல்லா இருக்கு. அதே மாதிரி பெரிய வயிறோட ஒரு குழந்தை ஒரு பெரிய வயிறோட தொந்தியும் தொப்பையுமா குறுக்கி நடிக்க ஓடி விளையாண்டுதுன்னா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா? அதனால பிள்ளையார் பார்த்தா பேசாம வரவாங்க சிரிக்க வச்சுடலாம் அப்படின்னு இந்த மாதிரி உருவம் எடுத்துட்டாராம். அதனாலதான் குழந்தைகளுக்கு பிள்ளையார பார்த்தா ரொம்ப பிடிக்கிறது அந்த உருவத்தை பார்த்தா. இன்னொன்னு செதற்கா பத்தி பார்த்தா, செதற்கா போட்டு குழந்தைகள்லாம் ஓடி செதற்கா எடுக்கும். அதனாலதான் சங்கீத பாலபாட்டம் ஆரம்பிக்கிறப்ப புரந்தரதாசர் கீதம்ல முதல் கீதம் என்ன வச்சுக்க, லம்போதர லகுமிகரா அப்படின்னு வச்சிருக்க.
லக்குமிக்கரான லக்ஷ்மிகரா அப்படின்னு. பிள்ளையாருக்கு வந்து நம்ம வேண்டிக்கிறதுக்கு நம்ம பண்றது நிறைய குழந்தைகளுக்கு ஒரு வேடிக்கை காட்டுற மாதிரி ஒரு ஃபன் காட்டுற மாதிரி தான் இருக்கும். நெத்தியில குட்டி கொட்டிக்கிறது, தோப்பு கரணம் போடுறது, அது எல்லாமே வந்து இப்ப குழந்தை முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணி தோப்பு கரணம் போட்டுட்டு நெத்தி எல்லாம் கொட்டிட்டா ஒரு வேடிக்கையா சிரிப்போம் இல்லையா? அதனால பிள்ளையாரும் வந்து அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியே அவருக்கு வேண்டிக்கிற விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்ப மத்த சுவாமியே எல்லாம் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிள்ளையார் வந்து அதிக சிரமமே கொடுக்க மாட்டார். மத்த சுவாமி எல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுவா, முருகனுக்கு வந்து காவடி எடுத்துன்னு போவா, அழகு குத்திப்பா, இல்லைன்னா வந்து பரமேஸ்வரனுக்குனா வந்து பசி பட்டினியா உபவாசம் இருக்கணும். ஆனா பிள்ளையார் மட்டும்தான் இருக்கிறதுலயே கம்மியா சிரமம் கொடுக்கறது, இல்லைன்னா வேலையே கம்மியா கொடுக்கறவர் வந்து பிள்ளையார் தான். அதையும் வந்து அவருக்கு பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஒரு குழந்தை காட்டுற மாதிரி தோப்பு கட்டணும், குட்டிக்கிறது அப்படின்னு. இந்த தோப்பு கட்டணத்துக்கு வந்து ஆதி வந்து யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்ற, ஒரு சமயம் வந்து கைலாசத்துக்கு அவரோட தங்கையை பார்க்க போலான்னு போறப்ப மருமான் பிள்ளையாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய சகா பரமேஸ்வரனையும் பார்த்து வரலாம் அப்படின்னு போன இடத்துல மருமானுக்கு ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. அவரோட சுதர்ஷன சக்கரத்தை சுத்தி சுத்தி காமிச்சு வெடிக்க காமிச்சு. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு விளையாடிட்டே பார்த்துட்டு தவக்குன்னு தும்பிக்கை எடுத்து சக்கரத்தை வாயில போட்டு உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் வந்து நயமா சொல்லி பாக்குறாரு, பயமா சொல்லி பாக்குறாரு, ஒன்னும் அந்த குழந்தை கேட்கறதா இருக்கு. சரி நம்ம என்ன கூடங்கி சேஷ்டை பண்ணுவோம், அது பார்த்த உடனே சிரிச்சிடும், வாயில இருந்து சக்கரம் வந்து வெள்ளம் விழுந்துடும், அப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ற, அவருடைய 4 கையினால 2 காதை பிடிச்சு உட்காந்து எழுந்து ஏதோ வேடிக்கையா பண்றாரா. குழந்தை குல்லுன்னு சிரிச்சுட்டு புகுக்குன்னு அந்த வந்து சக்கரம் வந்து வெளியில வந்து விழுந்துருது. அவரும் எடுத்துட்டார். அப்ப மகாவிஷ்ணு தன்னோட 4 கைகளால காதை பிடிச்சு பண்ணனால அது பேரு தோர்பிக் கரணம் அப்படின்னு பேரு. தோர்பிகி அப்படின்னா கைகளால் அர்த்தம், கர்ணம் அப்படின்னா வந்து காதுகு அப்படின்னு அர்த்தம். அப்ப கைகளால் காதை பிடிச்சு உட்கார்ந்து இருந்ததுனால தோர்பிக் கரணம் அப்படிங்கிறது பின்னாடி மறுபடி தொப்பிக்கரணம் ஆகி தோப்புக்கரணம் அப்படின்னு ஆயிடுது. இப்ப வந்து சயின்ஸ்ல வந்து நிறைய சொல்றான், இங்க வந்து இதெல்லாம் நர்வ்ஸ் எல்லாம் எண்ட் ஆகுது, அக்யூப்ரெஷர் பாயிண்ட், இதை வந்து பிடிச்சி எழுந்துதான் வந்து பிரெயின்ல செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இங்க வந்து ஃப்ரண்டல் லோப்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போய் கொட்டிண்டா வந்து கான்சென்ட்ரேஷன் வரும், எங்கேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இங்க வந்து கொட்டிண்டோம்னா வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் வந்து நிறைய இப்ப சொல்றான். ஆனா நம்ம சனாதன தர்மம் எப்பயுமே வந்து ஆத்மா ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் ரெண்டையுமே கம்பைன் பண்ணிதான் நமக்கு எல்லாமே நம்மளுடைய சனாதன தர்மத்துல வச்சிருக்கு. அப்படி அவருடைய மாமா மூலமா நமக்கு வந்து தோப்புக்கரணம் அப்படிங்கிற இந்த விஷயம் கிடைச்சது. பிள்ளையாரும் வந்து மாமா விஷயத்துல நிறைய உபகாரம் பண்ணியிருக்காரு. பெரியவா எழுதுறான், இம்மைக்கும் மறுமைக்கும் உபகாரம் செய்த பிள்ளையார் அப்படின்னு எழுதுறான். மாமாவுக்கு அவர் பண்ண உபகாரத்துக்கு முன்னாடி அது நடந்த இடத்துல அந்த இடத்தை பத்தின அந்த இடத்துக்கு பிள்ளையார் செய்த உபகாரம் முதல்ல பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு ஜீவ நதியா இன்னைக்கும் செழுமையா வந்து நரிஷ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து காவேரி. ஒரு தாயாரா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் நரிஷ் பண்ணிட்டு அந்த அப்பேற்பட்ட இந்த ஜீவ நதியான காவிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதுக்கு காரணம் பிள்ளையார். முன்னாடியே வந்து யாரோ சங்கல்பம் பண்ணிட்டா போட்டிருக்கு காவேரி வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு. அதனால அகஸ்தியன் என்ன பண்ணார், கமண்டலத்துக்குள்ள காவேரியை வந்து அடக்கி வச்சுட்டார். இப்ப எல்லாம் சீர்திருத்தக்காரங்க அது எப்படி கமண்டலத்துக்குள்ள காவேரி அடக்க முடியும் அப்படின்னு. இந்த ஒண்ணும் இல்லாத மனுஷ புத்தியை வச்சு டேம் கட்டி தண்ணியை அடக்க முடியறது இன்னொருத்தருக்கு தர முடியாம கமண்டலத்துக்குள்ள மகரிஷிகளோட தப்போவலிமையினால பண்ண முடியாத அப்படியே ஒரு கமண்டலுக்குள்ள வந்து அவர் அடக்கி வச்சுட்டப்ப பிள்ளையார் தான் வந்து காக்கா ரூபத்துல வந்து அந்த கமண்டலுவ கொடகு மலையில வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அந்த கமண்டலுவ வந்து கொட்டி கவிழ்த்து விடுற கவிழ்ந்த உடனே காவேரி வந்து பிரவாகமா எடுத்து கொடகுல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்தது. அப்படி இந்த ஜீவ நதியான காவிரி கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம். மக்கள் ஒரு இடத்துல ஒரு நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி கஷ்டம் இல்லாம இருந்தாதான் வந்து அவங்களால வேற எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியும். இப்ப வந்து ஒரு கலையோ ஒரு பாட்டோ இல்ல எங்கேயும் போறது வருதுன்னா ஒரு கூட தண்ணிக்கே கஷ்டமா இருந்ததுன்னா அவளுக்கு வந்து வேற எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண தோணாது. அதனாலதான் ரிவர் வேலி சிவிலைசேஷன் நதிக்கரைகள்ல நாகரிகங்கள் வளர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு முதல்ல ஒரு இடத்துக்கு தேவை வந்து தண்ணி நல்லா சமൃத்தியா இருக்கணும், அவளுக்கு சஃபிஷியண்டா இருந்தாதான் மற்ற விஷயங்களை யோசிப்பான். அப்படி இந்த காவிரி ஜீவ நதியா எல்லாருக்கும் நரிஷ் பண்ணனாலதான் காவிரி கரையோரமா
சங்கீதமாகட்டும், சிற்பக்கலை ஆகட்டும், நாட்டியமாகட்டும், எல்லா கலையும் வளர்ந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் காவிரி ஆறுதான். அந்த காவேரி ஆறு நமக்கு கிடைச்சிருக்கு பிள்ளையார் மிக மிக முக்கிய காரணம். இப்படி இம்மைக்கு, அதாவது இந்த பிறவிக்கு இப்படி உபகாரம் பண்ண பிள்ளையார் மறுமைக்கு என்ன உபகாரம் பண்ணார்? சைவத்துல கோவில் அப்படின்னா அது சிதம்பரத்தை குறிக்கும். வைஷ்ணவத்துல கோவில் அப்படின்னா அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற மகா கஷேத்திரமும் அந்த ரங்கநாத சுவாமியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பிள்ளையார் தான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அப்ப எல்லாரும் வரா, அவருக்கு சகாயம் பண்ண எல்லாரும் வானரர்கள், சுக்ரீவன், விபீஷணர் எல்லாருமே வரா. அப்போ ராமர் ராஜாராமரா பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் வந்தவாளுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம்ல, அது மாதிரி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணாரு, நம்மள மாதிரி எல்லாருக்கும் ஒரே டாலர் ஸ்டோர்ல வாங்கின அதே பிளாஸ்டிக் டப்பா அப்படி கொடுக்காம அவாவா வாங்கின அவாவா பண்ண கைங்களையும் அவாவா செஞ்ச சகாயத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கு பீதாம்பராதிகளா இருக்கட்டும், நவரத்ன ஆபரணங்களாகட்டும் நிறைய கொடுக்குறாரு. விபீஷணரை பாக்குறாரு. விபீஷணருக்கு நம்ம என்ன கொடுக்கறது? தன்னுடைய அண்ணனையே தியாகம் பண்ணினவர், தன்னுடைய நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதின்னு ராமர் காலில் சரணாகதியா ஆனவர். அவராலதான் நம்மளால ராமனை ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப விபீஷணருக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணும் அப்படின்னு ராமர் நினைச்சார். அப்ப இக்ஷ்வாகு வம்சத்துல வம்சாவளியா அவ பூஜிச்சுட்டு வந்த ரங்கநாத சுவாமியை எடுத்து விபீஷணர் கையில கொடுக்குறாரு. வம்சம் வம்சமா அவ இக்ஷ்வாகு வம்சம் முழுக்க அவ பூஜை பண்ணிட்டு வந்த குல தெய்வம் அதை எடுத்து கொடுத்து, இந்தா இதை எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல போய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. விபீஷணருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய குல தெய்வத்தையே அவர் கையில கொடுத்துட்டாரு. போறச்ச ராமர் சொல்ற, எங்கேயும் கீழே மட்டும் வச்சுடாத, நேரா உங்க ஊர்ல கொண்டு போய் வெய், கீழே வச்சுட்டேன்னா அது நடக்க முடியாது அப்படின்னு. அப்ப விபீஷணர் அயோத்தியால இருந்து கிளம்புறார் புஷ்பக விமானத்துல. சாயந்தர நேரம் வருது, காவிரி நதி மேல புஷ்பக விமானம் போயிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு சந்தியா காலம் ஆயிடுச்சு, சந்தியாவந்தனம் பண்ணுவோம் அப்படின்னு புஷ்பக விமானத்தை இறங்குறார் ரங்கநாதனோட. இப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும், காவேரியில ஸ்நானம் பண்ணோம்னா இது யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அங்க ஏன் ஒரு கட்ட குட்டையா கஷ்டமுஷ்டுன்னு ஒரு பையன், சின்ன பையன் வரான். மாமா என்ன மாமா பாத்துட்டு இருக்கே? இல்ல நாங்க போய் காவேரியில ஸ்நானம் பண்ணோம், இத கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிறியா? வச்சுக்கிறேனே அப்படின்னா. அப்போ அவர் காவேரியில ஸ்நானம் பண்ணான்னு உள்ள போற. மாமா இங்க பாருங்க, எனக்கு கை வலிச்சுடுச்சுன்னா நான் கீழே வச்சுடுவேன். இல்ல நீ அப்படி எல்லாம் பண்ணிடாத, அவன் கை வலிச்சுன்னா நீ என்ன கூப்பிட்டு கீழே மட்டும் வைக்க கூடாது. சரி அப்ப நான் 3 தடவை கூப்பிடுவேன், 3 தடத்துல நீங்க வரலன்னா நான் கீழே வச்சுடுவேன் அப்படின்னு. 3 தடத்துக்குள்ளதானே, அதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு போறேன். அவர் அப்படியே காவேரிக்குள்ள நல்ல டீப்பா உள்ள போயிட்டு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சாரு. காவேரியில ஸ்நானம் பண்ணுவாளுக்கு தான் தெரியும், அதுல வெளில வரத்துக்கு மனசே இருக்காது. அதனால அவர் ஆனந்தமா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரா. இந்த பையன் அப்பதான் பார்த்தான். நல்லா உள்ள போனதுக்கு அப்புறம் மாமா கை வலிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சான். அதுவும் இடைவெளி கூட கொடுக்கல. கை வலிக்கிறது வச்சுட்டு போறேன் வச்சுட்டான். அவ்வளவுதான், உடனே வச்சுட்டான். அவரும் பொறுமையா ஸ்நானம் பண்ணிட்டு அவர் வராரு. திரும்பி பார்த்தா ரங்கநாதர் கீழே இருக்காரு. அவர் அசுரர் தானே, அசுர பலத்துல அப்படி அசக்கவே முடியாது. அதே கோபம் இருந்தவர். நான் உன்னை என்ன சொன்னேன், கீழே வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நானும் என்ன சொன்னேன், கை வலிச்சா வச்சுடுவேன் தானே நான் சொன்னேன். அவருக்கு ராமர் அவருடைய குல தெய்வத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு. அது இப்படி இங்க எடுக்க முடியாதபடி ஆயிடுச்சுன்னு கோபம் அந்த பையனை துரத்தையும் ஓடுறான். அவனும் ஓடுறான். ஒரு மலைக்கு மேல ஓடுறாங்க. அந்த மலைக்கு மேல போன உடனே அந்த பையன் தன்னால அகப்பட்டுக்கிறான். பகவான் எப்பயுமே நம்ம தேடி பிடிக்க முடியாது, அவரா வந்தாதான் நமக்கு அகப்பட்டுக்கிறான். கண்ணன் யசோதை கைட்ட கட்டுறப்ப அவருக்கு 2 அங்குலம் குறைஞ்சே இருந்தது. அப்ப கண்ணனே வயிற்ற சுத்தி அம்மா இந்தம்மா கட்டு அப்படின்னு அவனே அகப்பட்டுட்டான். அது மாதிரி இந்த பையன் தன்னால அகப்பட்டு வந்த உடனே விபீஷணன் தலையில ஒரு கொட்டு வைக்கிறான். நல்லா கொட்டின உடனே அந்த பையன் மறைஞ்சிடுறான். பிள்ளையாரா ஆயிடுற. அவர் தான் மலைக்கோட்டை மலை மேல இருக்கிற உச்சி பிள்ளையார். அவர் தலையில இன்னும் விபீஷணர் வச்ச கொட்டுக்கு நடுவு இன்னும் இருக்க. அப்பதான் விபீஷணர் ரியலைஸ் பண்றது அது பிள்ளையார் அப்படின்னு. அப்ப பிள்ளையார் சொல்ற, இங்க பாருப்பா, நான் உனக்கும் அனுகூலமா தான் பண்ணிருக்கேன். பெருமாள் நான் தெற்கு நோக்கிதான் வச்சிருக்கேன் என் தரையில. அதனால எப்பயுமே அவருடைய அருட்கடாட்சம் லங்கைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கும் அனுகூலம் தான் பண்ணிருக்கேன்.
இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்றாரு. தெற்கு நோக்கி இருக்கிற சுவாமிகள் ரொம்ப கம்மி. நடராஜர் தெற்கு நோக்கி இருப்ப, தட்சிணாமூர்த்தி இருப்ப, பெருமாள் பொதுவா தெற்கு நோக்கி இருக்க மாட்டார். ரங்கநாத சுவாமி மட்டும்தான் தெற்கு நோக்கி அவருடைய அருட்கட்டாட்சி எப்பொழுதும் இலங்கையில கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மகா கஷேத்திரம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் பிள்ளையார். திருச்சி, ஸ்ரீரங்கம், உச்சி பிள்ளையார் அதெல்லாம் சொன்னதுனால இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் திருச்சி சம்பந்தமா, பிள்ளையார் சம்பந்தமான விஷயங்கள் நினைவுக்கு வருது. திருச்சியில எப்படி மலைக்கோட்டையில பிள்ளையார் இருக்காரோ அதே மாதிரி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல நரமுக கணபதியா, அதாவது ஆனை முகம் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி மனித முகத்தோட மத்த சுவாமியா இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் இருக்க. அந்த கோவிலுக்கு பேரு நன்றுடையான் கோவில் அப்படின்னு பேரு. அது அப்படியே மருவி நண்டுடையான் அப்படின்லாம் வந்துட்டு அந்த இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஞானசம்பந்த மூர்த்தி அங்க பதிகம் பாடினப்ப அவர் நரமுக கணபதியா தான் இருக்காருங்க. ஆனா அவர் பாடின பதிகம் அழக யானைன்னு முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். இப்ப ஒரு இந்த லட்சணம் உடையவனை அப்படின்னு சொல்றதுக்கு உடையானை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி நன்றுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, திருவுடையானை, யானைன்னு முடிகிற மாதிரி அழகா ஞான சம்பந்தர் எழுதியிருப்பார். அதே மாதிரி சிதம்பரத்திலையும் தெற்கு வீதியில ஒரு நரமுக கணபதி இருக்கு. பொதுவா ஆனைமுக கணபதி தான் பிரசித்தம், நம்ம எல்லாரும் பார்த்தது. ஆனா நரமுக கணபதி சிதம்பரம்ல இருக்க. அது அவருக்கு எப்படியாரும் தெரியாம இவர் பிள்ளையார் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத, எப்பவுமே ஆனைமுகத்தோடய பார்த்து நம்ம பழகிட்டோம். அப்படி நரமுக கணபதி அங்கேயும் இருக்கார். இன்னொரு ஒரு ரொம்ப ஃபேமஸ் கனெக்ஷன் பிள்ளையாருக்கும் திருச்சிக்கும் இருக்கிறது திரு ஆனைக்கா அப்படிங்கிற ஸ்தலம். பிள்ளையார பார்த்தோம்னா யாருக்குமே கோபத்தோட நெருங்கவே முடியாது. கோபத்தோட போன அவர் பார்த்தா அமைதி ஆகிதான். அவங்க மகா கோபிஷ்டா கூட அவர் முன்னாடி அமைதி ஆயிடுவான். அப்படி இருக்க ஜெகஜனனி காருண்ய மூர்த்தி அந்த அகிலாண்டேஸ்வரி ஒரு வாட்டி உக்ரமா இருந்தாலும், அப்ப நம்மளுடைய ஆதி ஆச்சாரியால் ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ண, அவ சந்நிதிக்கு முன்னாடி ஒரு பெரிய பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணி அவளுடைய தாடங்கம் அதுல ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் அவருடைய உக்கிரத்தை தணிச்சார். செல்ல பிள்ளை அவ கண்ணு முன்னாடி இருந்துட்டே இருக்கிறப்ப எந்த அம்மாவுக்கு கோவம் வரும்? உக்கிரம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுது. அப்படி பிள்ளையார அதனால நான் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல பிள்ளையாருக்கு செல்ல பிள்ளையார்னே பேர் இருக்கும் நிறைய கோவில்ல. இன்னொன்னு தெளிவா இன்னொரு ஒரு அழகான விஷயம் சொல்றா. திருவானைக்காவலுக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கிற கனெக்ஷன் பேர்லயே இருக்கு. ஆனை அப்படின்னாலே பிள்ளையார், திரு ஆனைக்கா. இன்னொரு பேர் திருவானைக்காவலுக்கு பேரு ஜம்புகேஸ்வரம் அப்படின்னு பேரு. சுவாமி பேரு ஜம்புகேஸ்வரம். அப்ப ஜம்பு பழம்னா நாவல் பழம், நாவல் பழம். சோ நாவல் மரம் தான் அங்க ஸ்தல விருட்சம். நாவல் பழம் பிள்ளையாருக்கும் உகந்த பழம். அதனால 2 விதத்திலையும் பிள்ளையாருடைய சம்பந்தம் திருவானைக்காவலுக்கு இருக்கிறது, பேர்ல இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்றான். பிள்ளையாருடைய தத்துவமயமான விஷயங்களை நம்ம அவருடைய உருவம், அவருடைய வயிறு, பூர்ணம், குழக்கட்டை, தோப்புக்கரணம் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது அவருடைய முகம். அவர் பேரே சுமுகர் அப்படின்னு பேர் உண்டு. சுமுகர்னா பிரசன்ன வதனமா எப்பயுமே ஒரு அழகான முகத்தோட இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுல அவருக்கு இன்னொரு பேர் வக்ரதுண்டர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வக்ரதுண்ட மகாகாய சொல்றோம் இல்லையா ஸ்லோகம். வக்ரதுண்டர் அப்படின்னா வளைந்திருக்கிற தும்பிக்கையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். வக்ரம்னா ஜென்ரலா சம்ஸ்கிருதத்துல நேராக இல்லாதது, வளைஞ்சது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் புத்தி இல்லாம கோணல் புத்தி இருக்கிறவால வக்ர புத்தி அப்படின்னு. ஏன்னா வக்ரம்னா நேராக இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப வக்ர துண்டர் அப்படின்னா ஒரு யானையா தும்பிக்கை நேரா வச்சிருக்கோம். பிள்ளையார் பெரும்பாலும் இடது பக்கமா தும்பிக்கைய சூழ்ச்சி வச்சுட்டு இருப்ப. சில இடங்கள்ல அபூர்வமா வலது பக்கம் சூழ்ச்சி வச்சுட்டு இருப்பார். சோ அவருக்கு வலம்புரி விநாயகர் அப்படின்னு பேர். நம்ம கோவிலையும் வலது பக்கம் தான் அவர் வச்சுட்டு இருக்கார் அவருடைய தும்பிக்கைய, வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நீங்க டிராயிங்கே வரைய தெரியாதவா, பெயிண்டிங்கே பண்ண தெரியாதவ கூட ஒரு கர்வ் இப்படி போட்டு பாருங்க, பிள்ளையார் வந்துடுவார். அந்த பிள்ளையார் இப்படி வரைஞ்சேன்னா அது ஓம் அப்படிங்கிற ஷேப்ல வரும். பிள்ளையார் வலது பக்கம், பிள்ளையாருக்கு வலது பக்கமா அவர் தும்பிக்கை வளைச்சு வச்சுருந்தார் அப்படின்னா அது ஓங்கார ஸ்வரூபத்தை குறிக்கிறது.
பிள்ளையார் பிரணவஸ்வரூபம் அப்படின்னு குறிக்கிற மூர்த்தம் இந்த வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறதுனால வலம்புரி விநாயகருக்கு சக்தியும் அதிகம், ரொம்ப சிறப்பு. சங்குலயே வலம்புரி சங்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. ஆகமங்கள்லயும் அவருக்கு வலம்புரி விநாயகருக்கு விசேஷ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. வலம்புரி விநாயகர்கள்லயே ரொம்ப ஃபேமஸான விநாயகர் ஒருத்தர் வந்து திருவலஞ்சுழி அப்படின்னு இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற வலம்புரி விநாயகர். அங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, நேரம் வந்துட்டு இருந்த காவிரி திரும்பி வலது பக்கம் சுழிச்சுட்டு ஓடும் அந்த ஸ்தலத்தை சுத்தி. அதனால அதுவும் ஒரு சிறப்பு திருவலஞ்சுழிக்கு. ஆனா திருவலஞ்சுழியில அந்த வலம்புரி விநாயகரை விட வெளியே ஒரு ஸ்வேத விநாயகர் இருக்கார். அவருதான் இன்னும் ஃபேமஸ். அவர் யாருன்னா, தேவேந்திரன் வந்து க்ஷீரசாகரம் கடைஞ்சப்ப பிள்ளையார் அந்த பிள்ளையார வேண்டிட்டுதான் அதுக்கப்புறம் தான் அமிர்தம் திரண்டு வந்துதான் பார்க்கடல். அதனால வந்து பால் ஆடையிலேயே பண்ணவர். அதனால வந்து ஸ்வேத விநாயகர் வெள்ள விளையேன்னு இருப்பார். திருவலஞ்சுழியில பிரம்மோத்சவம் சிவபெருமானுக்கு கிடையாது, அந்த ஸ்வேத விநாயகர் சன்னதியில தான் பிரம்மோத்சவம் எல்லாமே. அடுத்த தத்துவம் அவருடைய முகத்துல இருக்கிற தந்தம். ஏகதந்தர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. நம்ம விக்னேஸ்வர காயத்ரியுமே ஏகதந்தாய அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் ஏன் அவர் முதல்ல 2 தந்தம் தான் இருந்தது, அப்புறம் அவர் ஏகதந்தர் எப்படி ஆனார்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு யானைக்கு வந்து அதோட மிகப்பெரிய அழகு, ஒரு பிரைடு அப்படிங்கறதே வந்து அதோட தந்தம் தான். யானை வந்து இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணு சொல்றோம். அப்படி அதோட விலை மதிப்பு மிகுந்த வசந்த விஷயம் வந்து தந்தம். அத வந்து பிள்ளையார் உடைச்சு அவர் வந்து மகாபாரதம் வியாசர் சொல்ல எழுதியிருக்காரு. அப்படின்னா நம்மளுடைய ஈகோவை தர்மம் செழிக்கணும், தர்ம நூல் ஒண்ணு வளரணும், தர்மம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஈகோவை நம்ம விடலாம், பிரைட விடலாம் அப்படின்னு வந்து ஒரு காமிக்கிறார். அது மூலமா தர்மம் நிலைநாட்டப்படும் அப்படின்னா அதுல வந்து எந்த தப்புமே இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் பிள்ளையார் வந்து அவருடைய தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் முழுக்க எழுதினார். பரமேஸ்வரனும் வந்து மாணிக்க வாசகருக்கு பதிகம் சொல்ல எழுதியிருக்கார். அதே மாதிரி கண்ணன் வந்து கீத கோவிந்தத்துல வந்து ஜெயதேவ வேஷத்திலேயே வந்து அவர் ஒரு வரி எழுதிட்டு போனார். ஆனா அழுக்காம சிரிக்காம 1,00,000 ஸ்லோகம் எழுதினது வந்து பிள்ளையார் தான் வியாசர் சொல்ல. இன்னொன்னு, பொதுவா ஒவ்வொரு பிராணிக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து அதுக்கு கௌரவம் இருக்கும். கவரிமானுக்கு வந்து அதோட வால்ல கௌரவம், மயிலுக்கு வந்து அதோட தோகையில கௌரவம். மயில் வந்து அதோட தோகையை ரொம்ப ரட்சிச்சு வச்சுக்கும். அதே மாதிரி யானை வந்து ரொம்ப ரட்சிச்சு வச்சுக்கிற விஷயம் வந்து அதோடைய தந்தம். அது வந்து கூர் பண்ணி வெள்ள விளையேன்னு வச்சுக்கும். அப்பேற்பட்ட அந்த தந்தத்தை ஒரு தர்ம நூல் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார் உடைச்சு எழுதியிருக்க. இதுல ஔவையார சொல்லுவா அகவல், பேழை வயிறும் பெரும்பார கோடும் அப்படின்னு வரும். கோடு அப்படின்னா தந்தம். அதே மாதிரி கோடாயுதத்தால் கொடிவினை களைந்தே அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவோம். கோடு அப்படின்னா தந்தம். இந்த ஏகதந்தரா அவர் இருக்கிறதுல இன்னொரு ஒரு விசேஷம் பெரியவா சொல்றா. பொதுவாக ஆண் யானைக்குதான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு கிடையாது. பிள்ளையார் ஒரு பக்கம் வந்து தந்தத்தோட அந்த களிருங்கிற ஆண் யானையாவும் இருக்கார், இன்னொரு பக்கம் அந்த பிடி அப்படிங்கிற பெண் யானையாவும் அவர் வந்து தந்தம் இல்லாம இருக்கு. பிரம்மஸ்வரூபம், பிரம்மங்கிறது ஆண் பெண் என்கிற வரையறைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு காமிக்கிறதுக்காகதான் பிள்ளையார் ஒரு பக்கம் தந்தத்தோடையும் ஒரு பக்கம் தந்தம் இல்லாமையும் இருக்கார் அப்படின்னு. அவ அப்பா அம்மாவும் அதே தத்துவம் தான். அர்த்தநாரீஸ்வர தத்துவத்துல உமையொரு பாகனா பரமேஸ்வரன் இருக்கிறதுமே அவன் வந்து இதே தத்துவத்தை தான் காமிக்கிறான். ஆனா பெரியவங்க சொல்றா, பிள்ளையார் வந்து அவ அப்பா அம்மா அப்படியே காப்பீடிச்சு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா. அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரத்துல அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல இடது பக்கம் வாமபாகம் தான் அம்பாளோடது, வலது பக்கம் புருஷனோடது, இடது பக்கம் ஸ்திரீயோடது. ஆனா பிள்ளையார் வந்து மாத்திட்டாரு. இடது பக்கம் ஆண் யானையா தந்தத்தோட இருக்கார், வலது பக்கம் வந்து தந்தம் இல்லாம பெண்ணா இருக்கார். அதனால வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னாலும் அவர் வந்து அப்பா அம்மா அப்படியே காப்பீடிக்காம அவர் மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பெரியவா சொல்றான். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவோம், குழந்தை தானே பிள்ளையார் வந்து குழந்தை சுவாமி தானே சொல்லுவோம். குழந்தைன்னா பல்லு விழுந்திருக்கணும்ல, அதனால அதுக்கு ஒரு பல்லு விழுந்து பொக்கையா வந்து அது சிரிச்சு பேசினா தானே நல்லா இருக்கும். அதே மாதிரி பிள்ளையாருக்கு பல்லு விழுந்துட்டான் அப்படின்னு வந்து பெரியவா அழகா சொல்றான். அடுத்த தத்துவம் வந்து பிள்ளையாருடைய வாகனம், மூஷிக வாகனம், மூஞ்சூர் வாகனம். எப்படி இவ்வளவு பெரிய பிள்ளையார் வந்து இவ்வளவு மூஞ்சூர் மேல வந்து வாகனமா வச்சுட்டு போவார். இப்ப யாராவது வந்து ஃபாரினர் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா, என்ன உடன் மார்க்ஸ் கிரஷ் அண்ட் வெயிட் ஆஃப் சச் a big elephant கேட்க மாட்டாங்க. அப்படின்னா
சித்திகள் நிறைய இருக்கு. விநாயகரே வந்து யோகம் சித்திய வந்து ரெப்ரசென்ட் பண்றவர், குறிக்கிறவர். சித்திகள்னு நிறைய இருக்கு. அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அனிமா, லகிமா, கனிமா, மகிமா, ஈஷித்வம், வசித்வம்னு நிறைய இருக்கு. அனிமா அப்படிங்கிறதுனா அந்த சித்தியத்துவம் வந்து அவங்க உலகத்திலேயே இருக்கிறதுலயே சின்னதா வாழ உருவாட்டுமே, லைக் an atom, அணு மாற்றி எடுத்ததுனால அது பேர் அனிமா சக்தின்னு பேரு. மகிமானா இருக்கிறதுலயே பெரிய உருவம் எடுத்துக்கிறது, ஒரு மவுண்டனை விட ஒரு பெரிய உருவம் எடுத்துக்கிறது பேரு மகிமா. கரிமா அப்படின்னா யூ கேன் பி த சேம் சைஸ் பட் யூ கேன் வே சோ மச். உங்களை அப்படி லிஃப்டே பண்ண முடியாத அளவுக்கு உலகத்திலேயே ரொம்ப ஹெவியா வே பண்ணலாம், அது பேர் கரிமா. லகிமா அப்படின்னா you can be the same size but you can weigh as light as a feather. சோ அதுதான் லகிமா. லகுனா வந்து லைட்டா இருக்கிறது. பிள்ளையார் மூஞ்சூர் மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவர் வந்து இந்த லகிமா சித்தியை ரெப்ரசென்ட் பண்றார். லகுவா is as light as a feather so that an elephant can travel on a மூஷிகம் அவர் வந்து வாகனமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத அவர் காமிக்கிறார். அதனாலதான் அவருக்கு சித்தி விநாயகர் அப்படின்னு பேர். அந்த லகிமா சித்தியும் அவர் காமிக்கிறார். அது மூலமா சித்தி விநாயகம்னு நிறைய கர்நாடிக் மியூசிக் சாங்ஸ்ல நிறைய இடத்துல வரும். இன்ஃபேக்ட் பிள்ளையார பத்தி பாட்டு இல்லாத லாங்குவேஜும் கிடையாது, கம்போசர்ஸும் கிடையாது. எல்லாரும் பிள்ளையார பத்தி கண்டிப்பா ஒரு கிருத்தி பண்ணிருப்பான். ஒரு முறை பெரியவாளை பார்க்க ஒரு புலவர் வர, அவர் வந்து ஒரு அரிதான பிள்ளையார பத்தி ஒரு அரிதான ஒரு துதியை வந்து பாடி காமிக்கிறார். திரு மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை அப்படின்னு ஒரு பாடல். அது என்னன்னா அழகா வந்து 1, 2, 3 பிள்ளையார வந்து வரிசைப்படுத்தின மாதிரி அழகா வேர்ட்ஸ் எல்லாம் வருது. அதுல ஒரு முகம், இரு செவி, முக்கண், அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு. இரு செவினா எல்லாருக்கும் இரு செவிதான் இருக்கு. ஆனா பிள்ளையாருக்கு வந்து முறை மாதிரி காது இருக்கனால இரு செவி. முக்கண் அவ அப்பா அம்மா மாதிரி அவருக்கும் வந்து முக்கண் உண்டு. அப்ப வந்து அந்த புலவர் சொல்ற பெரியவாழ்கிட்ட இதுலயே வந்து 4 வாய் அப்படின்னு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்படியே 1, 2, 3, 4ன்னு வந்திருக்கும். 4 வாய்ன்னு அப்படி பிள்ளையாருக்கு எது 4 வாய் அப்படின்னா, 4 வாய் அப்படின்னா நாடுதல் அப்படின்னா தமிழ்ல வந்து தொங்குறது, தொங்குகிற வாயை உடையவர். அதனால 4 வாய். ஆனா 1, 2, 3 சொல்றப்ப 4 வாய்னா 4ங்கிற மீனிங்கும் அழகா இருக்கும். யானைக்கு பாத்தீங்கன்னா தும்பிக்கை கீழே வாய் இருக்கும், அது வந்து தொடர்ந்து தொங்கிட்டுதான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு யானைக்கு 4 வாய்ன்னு பேர். அப்ப பெரியவா சொல்றா, எனக்கு இந்த 4 வாய் கேட்ட உடனே எனக்கு இன்னொரு 4 வாய் ஞாபகம் வருது. தமிழால சிவபக்தியும் தமிழையும் வளர்த்த அந்த 4 தமிழ் 4 ஞானசம்பந்தமூர்த்தி, அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், அவா 4 பேர் வாயும் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 4 வாய்க்கு இந்த 4 வாய் எப்படி உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற 4 வாய்க்கும் 4 வாய்க்கும் உள்ள சம்பந்தங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி சம்பந்தம் அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால முதல்ல ஞானசம்பந்தரோட ஆரம்பிக்கிறார். ஞானசம்பந்தமூர்த்தி சாட்சாத் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம், அருணகிரிநாதர் சொல்றார். ஞானசம்பந்தமூர்த்தி வந்து ஒரு முறை வந்து தேரழுந்தூர் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரத்துக்கு போறார். அங்க வந்து சுவாமி பேர் வந்து வேதபுரீஸ்வரர். அங்க பொதுவா தேரழுந்தூர் ஃபேமஸா தெரியுது வந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த இடம். அது அப்படிதான் தேரழுந்தூர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது வந்து ஒரு திவ்ய தேசமும் கூட. அங்க இருக்கிற பெருமாள் பேர் வந்து ஆமருவி அப்பன், சம்ஸ்கிருதத்துல கோஷகர் அப்படின்னு பேர். என்ன ஸ்தல புராணம் அப்படின்னா, பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு வாட்டி சொக்கட்டா விளையாடிட்டு இருக்கப்ப பார்வதி போய் வந்து பரமேஸ்வரன் பண்ண பொத்திடுறா. அப்ப அண்ட சராச்சரமும் வந்து இருண்டு போயிடுறது கொஞ்ச நேரம். அப்ப அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விளையாடக்கூடாது, அதனால வந்து பரமேஸ்வரன் கோபத்துல நீ பூலோகத்தை மாடா பிறப்ப அப்படின்னு வந்து சபிச்சு விடுற பார்வதி. அப்ப தங்க வந்து மாடா நம்ம தமிழ் தேசத்துல வந்து நடந்துட்டு இருக்கான்னு அண்ணாவுக்கு பொருட்கள் உடனே பெருமாளும் வந்து உடனே கீழே இறங்கி வந்து தங்கையை வந்து பாத்துக்கணும். கோபாலனா கோஷகர் அப்படின்னா அதாவது கோபாலனா மாடுகளை வந்து பாத்துக்கிற மாதிரி அதே கஷேத்திரத்துக்கு திவ்ய தேசமா பெருமாளும் அங்க வந்திருக்காரு. அப்ப அந்த ஊர்ல வந்து சம்பந்தமூர்த்தி வந்து நுழையிறப்ப 2 கோபுரம் தெரியுது அவருக்கு. சம்பந்தமூர்த்தி வந்து சிவபக்தியை தலை சாற்ற வந்தவர். அவருக்கு அந்த ஏகாகிர பக்தி சிவபக்தி இருக்கனால நேரம் சிவன் கோயிலுக்கு தான் போவார். அப்ப இது எது சிவன் கோயில் அப்படின்னு தெரியலங்கிறப்ப அங்க வந்து பிள்ளையார் தான் சிவன் கோயிலை காமிச்சு இதுதான் சிவன் கோவில் அப்படின்னு காட்டுறாரு. அதனால பேரழுந்தூர்ல இருக்கிற விநாயகருக்கு பேரு வழிகாட்டிய விநாயகர் அப்படின்னு அவருக்கு பேரு. ஞானசம்பந்தமூர்த்தி பார்த்த
அவர் வந்து எனக்கு மட்டும் வழி, இதுதான் கோவிலுக்கு வழின்னு மட்டும் காமிக்கல, எல்லோருக்கும் வழிகாட்டி, எல்லார் வாழ்க்கைக்கும் அவர் வழிகாட்டி அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய பேரே ஞான சம்பந்த பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு தன்னுடைய பேரே வைக்கிறார். அப்புறம் ஆளுடை பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர். ரெண்டுமே வந்து ஞான சம்பந்த மூர்த்தியே வந்து வச்சது. இன்னொரு சம்பவம் ஞானசம்பந்த மூர்த்தியோட ஞானசம்பந்த மூர்த்தியும் அப்பர் சுவாமிகளும் நிறைய சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அப்பர் சுவாமிகள் வந்து கண்டெம்பரரி சீனியர், ஆனா கண்டெம்பரரி ஞானசம்பந்தர். அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பரம் நிறைய மரியாதையும் பக்தியும் வச்சிருந்தாங்க. அப்படி திருவீழி மிழலை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரா. அங்க வந்து அவ வந்தப்ப அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் வந்தப்ப அந்த ஊர்ல ஒரே பஞ்சம், அங்க வந்து எந்த தானியமும் விளையல. அப்ப ரெண்டு பேரும் வந்து சிவபெருமான்ட்ட கேட்கிறா, தன தானியம்னு தனம் சமிருத்தியா இருந்தாலாவது தானியங்கள் ஏதாவது வாங்கலாம், ஏதாவது இம்போர்ட் பண்ணலாம், அதனால வந்து நீங்க வந்து பொன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அப்பரும் ஞானசம்பந்தரும் கேட்கிறப்ப பொண்ணுக்கே ஆசைப்படாத ரெண்டு பேர் வந்து பொற்காசுகள் வந்து கேட்கிறா அப்படின்னு உடனே அவ பதிகம் பாட பாட சிவபெருமான் வந்து படிக்காசு அப்படிங்கிற இதுல வந்து பொன் வந்து தருவார். இப்ப வந்து ஃபிளட் ரிலீஃப் ஃபண்ட், பிஎம் ரிலீஃப் ஃபண்ட், சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அவாலாம் டைரக்டா வருது இல்லையா, யாராவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுவார் இல்லையா, அது மாதிரி வந்து பரமேஸ்வரன் போட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர் யாருன்னா நம்ம பிள்ளையார் தான். அவர் தான் வந்து டெய்லி பதிகம் பாடின உடனே அந்த பலிப்பீடத்து மேல ஆளுக்கு ஒரு படிக்காசு வந்து வைப்ப. அந்த நீங்க எடுத்துன்னு போய் தானியம் எல்லாம் வாங்கி அந்த ஊர் பஞ்சத்தை இது பண்றான். அதனால அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு பேர் வந்து படிக்காசு விநாயகர் அப்படின்னு ஒரு பேரு. அதே மாதிரி இன்னொரு முறை ஞானசம்பந்த மூர்த்தியும் சம்பந்த அப்பர் சுவாமிகளும் வந்து லால்குடி, திருச்சி லால்குடி பக்கத்துல அன்பில் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்கு. அன்பில் ஆலந்துறை அப்படின்னு நம்ம பதிகங்கள்ல சொல்லுவோம். அங்க இருக்கிற சிவபெருமான வந்து அவ தரிசிக்க போயிட்டு இருந்தப்ப கொள்ளடத்துல வந்து வெள்ளம் வந்து அடிச்சு புரண்டு ஒழிந்து இருந்தது, அவளால போக முடியல. உடனே வந்து இந்த பக்கத்துல இருந்து முறையிடுறான், சிவபெருமானே உங்களை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு. உடனே அது வந்து பிள்ளையாரா வந்து கேட்கிறான், ஏதோ வெள்ள சத்தத்தோட ரெண்டு பேரும் வந்து முறையிடுற சத்தம் கேட்கறதே அப்படின்னு கேட்டுட்டு அவ அப்பாவுக்கு ரிலே பண்ற ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனே பரமேஸ்வரன் வந்து கொள்ளடத்துல வந்து வெள்ளத்தை வடிய வைக்கிற. அதனால அவ என்னன்னு கேட்டதுனால அன்பில் இருக்க விநாயகர் பேரு செவி சாய்த்த விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வாட்டி திருவையார் ஐயாரப்பரை பார்க்க வரப்ப காவேரியில இதே மாதிரி வெள்ளம் புரண்டு ஓடுறது. அவர் வந்து அங்கேயும் அவரே கத்துறாரு, ஐயாரடிகளே ஓலம் ஓலம் அப்படின்னு வந்து அங்கே கத்துறாரு. அப்ப வந்து சிவபெருமானுக்கு மறுபடியும் வந்து ரிலே பண்ணது வந்து பிள்ளையார். அப்பா சுந்தரர் வந்து அங்க வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து நீங்களாம் காவேரியில வெள்ளத்தை வடிய வச்சு கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண உடனே சிவபெருமான் வந்து காவேரியில வெள்ளம் வடிய வைக்கிறார். அதனால இவரோட ஓலத்தை கேட்டு பிள்ளையார் வந்து சிவபெருமான் சொன்னதுனால அவருக்கு பேர் வந்து ஓலமிட்ட விநாயகர் அப்படின்னு வந்து சிவபெருமானுக்கு பேரங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சிவபெருமானோட ஃப்ரெண்டு. அவர் வந்து தம்பிரான் தோழர்னா அவருக்கு வந்து பேரு. எல்லாமே வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் கேட்பார். ஒரு முறை வந்து என்ன பண்ற, விருத்தாச்சலம் கஷேத்திரத்துல இருக்க. அப்ப வந்து அவருடைய மனைவி வந்து பறவை நாச்சியார் வந்து சொல்லி அனுப்புறான், இந்த மாதிரி திருவாரூர்ல உற்சவம் இருக்கு, அன்னதானத்துக்கு பணம் வேணும், ஏதாவது பொன் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு. அவர் உடனே எதுனாலும் வந்து சிவபெருமான் தான் அவர் கேட்பார். உடனே வந்து சிவபெருமான் விருத்தாச்சலத்துல கேட்கிறார். சுவாமியும் உடனே 12,000 பொற்காசுகள் ஒரு மூட்டை வந்து தந்துவிடும். உடனே சுந்தரர் சொல்றாரு, இங்க பாருப்பா காலம் கெட்டு கிடக்கு, இதெல்லாம் காபந்தம் பண்ணிட்டு நான் ஊரா போயிட்டு இருக்க முடியாது, நான் நிறைய கஷேத்திரம் போனோம், போயிட்டு திருவாரூர் போற வரைக்கும் இதெல்லாம் யாரை காப்பாத்துறது, சரி என்ன பண்ணலாங்கிற, நான் வந்து என்ன பண்றேன், இங்க மணிமுத்தாறுல போட்டுறேன், நீ நேரா வந்து திருவாரூர்ல கமலாலய குளத்துல எனக்கு டெலிவர் பண்ணிடும், வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ் அந்த காலத்திலே இங்க போட்டு அங்க எடுக்கிறது அது மாதிரி. உடனே சிவபெருமானா சரி பண்றேன் அப்படின்னு. இவரு சுந்தரர் சும்மா இருக்கலாம், அதான் சிவபெருமான் கொடுக்குறேன்ட்டார்ல, சரி இவர் சொன்ன உடனே கொடுக்குறேன்ட்டாரு, ஏதாவது இதுல வந்து வச்சிருப்பாரோ, ஏதாவது லீல பண்ண போறாரோ, பேசாம வந்து இந்த மாற்று வந்து குறைச்சிடுவாரோ இந்த காசுல எல்லாம். மாற்றுனா கேரட், இப்ப வந்து நம்ம 24 கேரட்ஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இது மாற்று வீட்டு குறைச்சிட போறாரோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்பவே இதெல்லாம் உரசி பார்த்து மாத்தெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துப்போம் அப்படின்னு. யாரு கூப்பிடுறது, பக்கத்துல வந்து பிள்ளையார கூப்பிடுற, இங்கவா இதெல்லாம் உரசி எல்லாம் 24 கேரட்டா இல்லையான்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு. பிள்ளையாரும் எல்லாத்தையும் உரசி பார்த்து ஆமா எல்லாம் 24 கேரட் தான் அப்படின்னு. அதுல இருந்து அவர் வேற ஒரு போர்ஷனை வேற எடுத்து அவர் வந்து முடிஞ்சுக்கிறார். அதுக்கு பேர் மச்சம் எடுக்கிறதுன்னு பேரு. தங்கத்துல ஒரு போர்ஷனை ஒடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணிமுட்டாறுல போடுற. பரமேஸ்வரன் பார்த்தாரு, பயலே நீ எங்கிட்டயா விளையாடுற, உன்னை ஏதோ வச்சுக்கிறேன் அப்படின்னு.
அதுக்கப்புறம் இவர் நேரா திருவாரூர் எல்லா ஊருக்கு போயிட்டு கஷேத்திரத்தெல்லாம் முடிச்சுட்டு திருவாரூருக்கு போற பறவை நாச்சர் வந்து கேக்குறான், எங்க பொண்ணு ஒண்ணு கொடுத்து அனுப்பலையே, கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்ப பாரு கமலாலய குளத்துல எனக்கு டெலிவரி நேரா வருது, நான் போய் எடுத்துக்க போறேன் அப்படின்னு வந்து உள்ள போய் தேடுறா சொல்லி ஈசான்ய மூலையில கொடுக்குறேன். தேடுறா ஒண்ணும் கிடைக்கல, வெறும் பாசிதான் கிடைக்கிறது அவருக்கு. உடனே அவர் கோவம் வந்துட்டு அங்கேயும் பதிகம் பாடுறாரு. அதுவும் தியாகராஜர் இருக்குல்ல திருவாரூர் கிருத்தகிரீஸ்வரருக்கு பாடி இந்த மாதிரி எனக்கு பரவ முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வந்து அவமானம் ஆற மாதிரி பண்ணிட்டே எல்லாரும் சிரிக்கிறாள், எனக்கு தரேன்னு சொல்லுவே அப்படின்னு வந்து நிறைய கேட்கிறேன். உடனே பரமேஸ்வரன் பாட்டா இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து என்னை பத்தி பாட்டு பாடுவ அதுக்கப்புறம் கொடுக்கணும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பதிகம் பாடுனேன் அந்த மூட்டை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அதான் கிடைச்சதுல சும்மா இருக்கலாம்ல. அவர் வந்து திருப்பி வந்து இவர் வந்து இதுக்கே இவ்வளவு சேஷ்டை பண்ணியிருக்காரு, ஒருவேளை நிஜமாவே மார்க் குறைச்சிருப்பாரோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. திருப்பியும் திருவாரூர்ல இருக்கிற பிள்ளையார கூப்பிடுறாரு, ஈசானியா இருக்க மூலை பிள்ளையார கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாத்தெல்லாம் எனக்கு உரைச்சு கொடு எப்படி இருக்கு. உடனே பரமேஸ்வரன் பார்த்தாரு, ஓகோ என்னையே நீ சந்தேகப்பட்டியான்னு மாத்து குறைஞ்சிடுறது, எல்லாம் 14 கேரக்டர் தான். உடனே திருப்பி ஒரு போவோம் நிந்தாசு சிவபெருமான் மேல இன்னொரு பதிகம் பாடுற. பாடின உடனே சிவபெருமானுக்கு என்ன அவருக்கு வந்து அவர் வாயால பதிகம் கேட்கணும், அதுதான் அவருடைய ஆசை. அப்ப அந்த பதிகம் வந்து கிடைச்ச உடனே அவர் அந்த மாத்தெல்லாம் வந்து பழையபடி 24 கேரட் ஆயிடுறது அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதனால விருத்தாச்சலம்ல அவருக்கு உரசி சொன்ன விநாயகருக்கு பேரும் மாற்று உரைத்த விநாயகர் அப்படின்னு பேரு. திருவாரூர்லயும் கமலாலய குளத்துக்கிட்ட ஈசான்ய மூலையில இருக்கிற பிள்ளையாருக்கு பேர் மாற்று உரைத்த விநாயகர். ஏன்னா 2 இடத்துலயும் வந்து அவர் மாற்றி உரைச்சு செஞ்சிருக்காரு. அது மாதிரி நிறைய லீலைகள் பிள்ளையார் வந்து பண்ணியிருக்காரு. மாணிக்கவாசகர் அவருடைய சரித்திரத்துல மாணிக்கவாசகர் வந்து திருப்பெருந்துறை போயிட்டு இருக்க சோழ நாட்டுக்கு பாண்டிய மன்னனுக்கு குதிரை வாங்க போன கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன ஆகுது, அவர் வந்து ஒரு சத்திரத்துல தங்கி இருக்க, அங்க வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு வந்து பேர் வந்து வெயில் காத்த பிள்ளையார். நிறைய இடத்துல பார்த்தோம்னா வெயில் உகந்த பிள்ளையார் இருப்பார். அவர் என்னன்னா அரச மரத்தடியில் உட்கார்ந்தாலும் மக்கள்லாம் வந்து எப்படி கஷ்டப்படுறான் வெயில்லங்கிறத தானும் உணரணும் அப்படின்னு வந்து அவரும் உட்கார்ந்து இருக்கான் வெயில்ல. அதனால ஒரு பேர் வெயில் உகந்த பிள்ளையார். ஆனா இவர் வந்து வெயில் காத்த பிள்ளையார். 10 ஆண்டுல அந்த வெயில் கூட விழாம அவர் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி வெயில் விழாம காப்பாத்துறாரு. அவர் என்ன பண்ற, மாணிக்கவாசகர் வந்து அன்னைக்கு நைட் தங்கி இருக்கிறப்ப அந்த சத்திரத்துல இந்த வெயில் காத்த விநாயகர் வந்து அவருடைய கனவுல வந்துட்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரனா அவரே தரிசனம் கொடுத்துட்டோம். அவர் சொல்ற, நீ இந்த ஊர்ல ஒரு கோவில் கட்டணும், பிரம்மத்துக்கு பரபிரம்மத்துக்கு கோயில் கட்டணும். பரபிரம்மம் அப்படிங்கிறது அருவம், உருவம் இல்லாதது. சிவலிங்கம் அப்படிங்கிறது உருவம். சிவலிங்கம்ங்கிறது நம்மள மாதிரி கண்ட காது மூக்கு அவயவங்கள் இல்லை, அதனால அருவம். ஆனா ஒரு எலிப்டிக்கலா இருக்கிறதுனால அது ஒரு உருவம். அப்ப உருவம். சிவனுக்கு கீழே இருக்கிற வந்து ஆவுடையார் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரனோட ரெப்ரசன்டேஷன். அப்ப இந்த ஊர்ல ஆவுடையார் மட்டும் வச்சுட்டு மேல காலியா விட்டு நீங்க ஒரு கோவில் கட்டணும், அது வந்து பிரம்மத்தை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால, ஜீவாத்மாக்களின் மூலம் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆத்மநாதர் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையார் தான் கட்ட சொல்லி நமக்கு இன்னைக்கு கிடைச்ச கஷேத்திரம் தான் ஆவுடையார் கோவில் அப்படின்னு இருக்கிற திருப்பெருந்துறை. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும், மேல சிவலிங்கம் இருக்காரு. அப்படி 4 நிறைய அருள் பண்ணியிருக்கார் பிள்ளையார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்தி நம்ம சொன்னதுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பாட்டிக்கு பிள்ளையார் பண்ண அனுகிரகம், அதோட வந்து நம்ம இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ண போறோம். பாட்டி அப்படின்னா வந்து அவ வந்து எப்படி இருப்பா, தள்ளாடும், அவளால நடக்க முடியாது, ஓட முடியாது. ஆனா ஒரு பாட்டி அவ கிடுகிடுன்னு ஓடி தமிழ்நாடு முழுக்க ஓடி எல்லாருக்கும் போய் தமிழையும் பக்தியும் ஒழுக்கத்தையும் வளர்த்தான். குழந்தை அப்படின்னா அது ஓடி ஆடி விளையாடணும். ஆனா நம்ம குழந்தை இது பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, அது ஓட மாட்டேங்கிறது. ஆனா பாட்டி ஓடுறான். ஆனா அந்த பாட்டி ஓடுறதுக்கு காரணம் இந்த குழந்தையோட அனுகிரகம். இந்த குழந்தை வந்து நம்ம பிள்ளையார், பாட்டி வந்து ஔவையார் மாதிரி தமிழ்நாட்டுக்கு உபகாரம் பண்ணவா யாருமே கிடையாது. உலகம் வந்து மத்த எல்லா மொழிகளும் எழுத்து ஒரு எழுத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ சொல்லி கொடுத்தது தமிழ் தான்.
ஆனா அறம் செய்ய விரும்பு, ஆனா ஆறுவது சினம் அப்படின்னு ABCDக்கு என்ன பெருசா சொல்லி நமக்கு வளர்த்தான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வை பாட்டி ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் ஒவ்வொரு வேல்யூவும் சொல்லி நமக்கு வளர்த்திருக்கா. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அவ போகாத இடம் கிடையாது. அவ ஒவ்வொரு குக்கிராமமும் எல்லா இடத்துலயும் போய் குழந்தைகளுக்கு ஒழுக்கமும் பக்தியும் சொல்லித்தரணும் அப்படின்னு அவ நிறைய கைங்கரியம் பண்ணி பெரியவா சொல்றா. தமிழ்நாடு முழுக்க நிறைய பிள்ளையார் இருக்கா, அதுதான் சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படி இருக்குன்னு பெரியவா யோசிச்சாலாம். பெரியவாள் தோணிதான் அவ்வை பாட்டி தமிழ்நாட்டுல போகாத இடம் இல்ல, முக்கு மூலை எல்லாம் போய் தமிழுக்கு சேவையாற்றிருக்கா இல்லையா, பிள்ளையார் உபாசகி ஔவையார். அதனால அவரோட பக்தி போன இடத்துக்கெல்லாம் பிள்ளையாரும் போனோம்னு எல்லா இடத்துலயும் போய் அவரும் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பெரிய பிள்ளையார் உபாசகி. ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு இந்த உலகத்துல இதோட போதும் நமக்கு அப்படின்னு கைலாயம் போகணும் அப்படின்னு ஆசை வரப்ப பரமேஸ்வரன் தேவேந்திரன் சொல்லி ஐராவதத்தை அனுப்புறார். சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவதத்துல ஏறி கைலாசத்துக்கு போயிட்டு இருக்க. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார், அவரும் ரொம்ப ஆத்ம நண்பர். சுந்தரமூர்த்தி நாயனார் போறாரு அப்படின்னு உடனே அவரை பார்த்த உடனே இவர் அவரோட குதிரைக்கு காதுல பஞ்சாட்சரத்தை ஓதி அவரு அந்த குதிரையோட அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி போறாரு, நானும் கைலாசத்துக்கு போனோம். அப்ப யார் ரெண்டு பேரும் கீழே அவ்வை பாட்டியை பாக்குறான். அவ்வை பாட்டி விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். பார்த்த உடனே கூப்பிடுறா, நீங்களும் வாங்கோனே, கைலாசத்துக்கு போனோம், நீங்களும் வாங்கும் அப்படின்னு உடனே அவ்வை பாட்டி சொல்றா, இல்ல நான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அதை முழுக்க முடிச்சுட்டுதான் நான் வருவேன். கைலாசமானாலும் சரி, கைலாசமே கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் பிள்ளையார் பூஜை கூப்பிட்டு வர மாட்டேன். நம்ம அதர்வே கைலாசம் வேண்டாம், உப்பு போறாத காரியம் இருக்கட்டும், நீங்க பூஜை கண்டென்ஸ் பண்ணிட்டோம், இவ்வளவு போதும் சுவாமிக்கு இது பண்ணா போதும் அப்படின்ட்டு நம்ம போயிடும். ஆனா பிள்ளையார் பூஜையை விட்டு கொடுக்காத ஔவையார் பண்றான். அப்ப ஔவையார் முடிச்ச உடனே பிள்ளையார் பிரசன்னமாயி கேட்க, உன்னை கைலாசத்துக்கு கூப்பிட்டாலே நீ போலியே. இல்ல எனக்கு கைலாசம் எல்லாம் பெருசு இல்ல, எனக்கு உன்னோட பூஜை தான் பெருசு அப்படின்னு உடனே பிள்ளையார் சொல்ற, அப்படின்னா நான் முதல்ல கொண்டு போய் அவளுக்கு முன்னாடி கொண்டு போய் கைலாசத்துல நான் சேர்க்கிறேன், ஆனா நீ எனக்கு அதுக்கு முன்னாடி என் பேர்ல ஒரு அகவல் பாடு அப்படின்னு கேட்கிறேன். அப்படி பாடினதுதான் மகா யோக சாஸ்திர நிறைஞ்ச ஒரு பாடலான விநாயகர் அகவல். அந்த விநாயகர் அகவல் அவ பாடி, அதுக்கப்புறம் விநாயகர் என்ன பண்ணார், அவ தும்பிக்கையில ஒரே தூக்கு தூக்கி ரெண்டு பேருக்கு முன்னாடி கைலாசுல அவ்வை பாட்டியை போய் சேர்த்து விடுற. அவளுக்குலாம் ஒரே ஆச்சரியம், எப்படி நீங்க எங்களுக்கு பின்னாடி தானே வந்தேன்னா, இல்ல விநாயகர் அருளால நான் வந்தேன் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்றான். அப்படின்னு ஔவையாருக்கு கைலாசத்தையே தந்தவர் விநாயகர். அப்பேற்பட்ட விநாயகர் நம்ம எல்லோருக்கும், நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா விக்னங்களையும் களைந்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்படி அந்த விநாயகர் என்னென்னைக்கும் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த அளவுல இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். நமஸ்காரம்.